அன்புள்ள சிம்ம ராசி அன்பர்களே வணக்கம். சிம்ம ராசியினருக்கு புதன் பெயர்ச்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். புதன் பகவான் 5ஆம் இடத்துக்கு செல்கிறார். டிசம்பர் 25ஆம் தேதி அவர் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு செல்கிறார். சிம்ம ராசினருக்கு புதன் பகவான் 2ஆம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்திற்கும் லாபஸ்தானத்திற்கும் உரியவர். அவர் 5ஆம் இடம் செல்வதால் மனைவி மக்கள் பிரிவு, குடும்பத்தில் கலகம் ஏற்படும் என்பது விதி. ஏற்கனவே 5ஆம் இடத்தில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன் உள்ளனர். ஆக குடும்பத்தில் கவனமாக இருத்தல் வேண்டும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை குறையாமல் பார்த்து கொள்ளுதல் வேண்டும். சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு சண்டை சச்சரவுகள் இருக்கக்கூடாது. பெருந்தன்மையாக இருத்தல் வேண்டும். பரந்த மனப்பான்மை வேண்டும். அட்ஜஸ்ட்மெண்ட் வேண்டும். ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து செல்லுதல் வேண்டும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் தடங்கலாகலாம். பொருளாதாரத்தை பொறுத்தவரை ஏற்கனவே அஷ்டமத்து சனி நடைபெறுவதால் சனி பகவான் தங்களுடைய 5ஆம் இடத்தில் உள்ள சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரனை 10ஆம் பார்வையாக பார்ப்பதால் பொருளாதார நெருக்கடிகள் உண்டாகும். கடன் தொல்லைகள் அதிகரிக்கும். ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடனை வாங்க வேண்டி இருக்கும். ஆக பொருளாதாரத்தில் கவனம் தேவை, எச்சரிக்கை தேவை. அதிக கடன் படுதல் கூடாது. அஷ்டமத்து சனியில் கடன் பெற்றால் அடைப்பது சிரமம். உத்தியோகத்தை பொறுத்தவரை உத்தியோகத்தில் உழைப்பு அதிகம். பிறர் வேலைகளையும் தாங்கள் சேர்த்து செய்ய வேண்டி இருக்கும். உயர் அதிகாரிகளுடைய கண்டிப்புக்கு ஆளாவீர். உத்தியோகத்தில் நியாயமாக கிடைக்க வேண்டிய உத்தியோக உயர்வு தடங்கலாகலாம். இடமாற்றங்கள், வேண்டிய இடங்களுக்கு இடமாற்றம் கிடைப்பது சிரமம். அடிக்கடி பிரயாணம் செய்ய வேண்டி இருக்கும். தொழில் துறையை பொறுத்தவரை இலக்கியவாதிகள், கணக்கர்கள், ஆசிரியர்கள், ஜோதிடர்கள், பேச்சாளர்கள், குமாஸ்தா, தபால்காரர், ஸ்டேஷனரி வணிகம் செய்வோர், சங்கீதம், ஜவுளி வியாபாரம் செய்வோர் போன்ற தொழில்கள் செய்வோர் கவனமாக இருத்தல் வேண்டும். இல்லாவிட்டால் நஷ்டம் வர வாய்ப்பு உள்ளது. வியாபாரிகள் தினமும் சாப்பிடக்கூடிய காய்கனிகள், வெந்தயம், பாசிப்பயிறு போன்ற பொருட்களை விற்போர் கவனமாக இருத்தல் வேண்டும். இல்லாவிட்டால் தங்களுக்கு நஷ்டம் வர வாய்ப்பு உண்டு. CA/ICWA தேர்வுக்கு தயாராகும் மாணவர்கள் கவனமாக இருத்தல் வேண்டும். தேர்ச்சி பெற கடினமாக உழைத்தல் வேண்டும். மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் தேவை. மதிப்பெண்கள் குறையலாம். கெட்ட சகவாசம் கூடாது. பெற்றோர் சொற்படி, ஆசிரியர் சொற்படி கேட்குதல் வேண்டும். போட்டித் தேர்வுகளில் கலந்து கொள்ளும் மாணவர்கள் மிகவும் அதிக முயற்சிகள் செய்தல் வேண்டும். தரகு கமிஷன் ஏஜென்ட் அன்பர்களுக்கு நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அலைச்சல் அடிக்கடி அதிகரிக்கும். வீண் பிரயாணங்கள் செல்ல வேண்டியிருக்கும். அடிக்கடி பிரயாணம் செய்வதால் உடலில் அசதி, சோர்வு வந்து விலகும். நோய் நொடிகள், நரம்பு மண்டலம், முதுகு வலி, கழுத்து வலி, இடுப்பு வலி, கால் வலி உள்ளோருக்கு நல்ல மருத்துவரை சென்று சிகிச்சை எடுத்துக் கொள்ளுதல் வேண்டும். ஆக சிம்ம ராசி அன்பர்களுக்கு புதன் 5ஆம் இடத்துக்கு சென்றிருப்பதால் கவனம் தேவை. கோவிலுக்கு சென்றால் புதன் பகவானை வழிபடுங்கள். மகாவிஷ்ணுவை வழிபடுங்கள். விஷ்ணு சகசரநாமம் பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.